நீங்கள் இணைந்திருப்பது STS நியூஸ். இன்றைக்கான தலைப்புச் செய்திகள். முக்கிய நாயகரான முன்னாள் பள்ளி ஆயனர் உயர் திரு தயபு முகமது கனி அவர்களுடனான சிறு நேர்காணல். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நம் நிகழ்ச்சியின் நாயகரான முன்னாள் பள்ளி ஆயனர் உயர் திரு தயபு முகமது கனி அவர்களை நேர்காணல் செய்யவிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களை நேர்காணல் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இதோ உங்களுக்கான முதல் கேள்வி. முன்னாள் பள்ளி ஆயனர் என்ற அடிப்படையில் இக்கால சூழலில் தமிழ் பள்ளிகளின் சாதனைகள் எவ்வாறு உள்ளது? நன்றிங்கம்மா, நல்ல கேள்வி. முதல் சான்று நீங்களே இன்றைய நிகழ்வின் வீடின் போதே தெரிகின்றது. நம்முடைய அந்த ஆற்றல் அந்த தைரியம் இதெல்லாம் தெரிகின்றது. இப்பொழுதுள்ள தமிழ் பள்ளிகள் மிகவும் சிறந்து முறையில் விலகி வருகின்றன. குறிப்பாக மாநில ரீதியிலும் சரி, மாவட்ட ரீதியிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, அனைத்துலக அளவிலும் சிறப்பாக இயங்கி வருகின்றன. குறிப்பாக நம்ம அறிவியல் விழா தேசிய நிலையில் நடைபெறுகின்ற பெற்று வருகின்ற அறிவியல் விழா. இதன் மூலம் மாணவர்கள் தேசிய நிலையில் மட்டுமில்லாமல் அனைத்துலக நிலையம் சென்று போட்டியில் கலந்து தங்க பதக்கம் பெற்று வருவது மிகவும் ஆச்சரியம் மட்டுமல்ல. அதை நம்ம முன்னோக்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு மாணவர் சிறப்பாக அது தமிழ் மொழியே காரணம். அடிப்படை கல்வி தமிழ் பள்ளிகள் தான் காரணம். ஆக தமிழ் பள்ளியில் படிப்பது நமக்கு பெரிய ஒரு வரம் என்று சொல்ல வேண்டும். ஒரு வரம். ஆக தமிழ் பள்ளி சிறந்து விளங்கி இருந்ததுக்கு இது வேற சான்று தேவையில்லை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளிகள் நடன போட்டி, ஆய்வியல் இளம் ஆய்வாளர் சயின்ஸ் அறிவியல் போட்டிகள் இதெல்லாம் சிறந்து விளங்குகின்றன. நான் பார்க்கணும்னா மற்ற பள்ளிகளை விட நம் பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் சிறந்த முறையில் வெற்றி பெற்று நமக்கு மட்டுமல்ல நம் சமுதாயத்துக்கு பெரிய பெருமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, சிறப்பு ஐயா. உங்கள் பதிலுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து என் இறுதி கேள்வி. இந்த சாதனைகள் அனைத்தும் இன்றும் மேலோங்கவும் வருங்கால தரமிக்க கல்வியை உருவாக்கவும் எந்த தரப்பினர் கட்டாயம் இணைந்து பங்காற்றினால் சிறப்பாக இருக்கும் என எண்ணுகிறீர்கள்? நிச்சயமாகமா, அது ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது. அனைவருமே இணைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமுதாயம், மற்ற NGO அரசு சார்பற்ற இயக்கங்கள் இணைந்து தமிழ் பள்ளிகளுக்கான திட்டங்களை வரைந்து சிறப்பாக செய்தால் நம் பள்ளிகள் இன்னும் மேலும் சிறப்பாக வருவதற்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய பங்கு அதிகம். பெற்றோருடைய பங்கு இதை விட பல மடங்கு இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி அவர்களை நல்ல பிள்ளைகளாகவும் தரமான மாணவர்களாகவும் உருவாக்குவது அவங்களுடைய கடமை. ஆக எல்லோரும் இணைய வேண்டும். ஒன்றாக இணைந்து தமிழ் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டும். தமிழ் பள்ளிகளில் மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்க வேண்டும். வாய்ப்புகளை வழங்கி அந்த மாணவர்கள் மேலும் எல்லா துறையிலுமே தைரியமாகவும் தரமாகவும் இருப்பதற்கு எல்லோரும் பாடுபட வேண்டும். நன்றி. உங்கள் கருத்திற்கு மிக்க நன்றி. Jalan-Selang தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் நேர்காணல். Salam sejahtera Tuan. Salam sejahtera. Soalan pertama yang ingin saya ajukan adalah apakah matlamat utama sekolah ini? Matlamat sekolah ini memang kita dah tetapkan sejak bila saya dah masuk ke sekolah ini. Jadi berdasarkan falsafah pendidikan kebangsaan, matlamat yang ditentukan oleh pihak kerajaan ialah tentunya mendidik atau membangkitkan seorang murid yang segala segi daripada segala segi, contohnya daripada segi emosi, jasmani, intelek, rohani dan sebagainya. Berdasarkan falsafah pendidikan kebangsaan, matlamat sekolah kita ialah menjadikan sekolah ini sekolah yang berkualiti dan meningkatkan kemanjarian murid. Jadi dari segi kualiti kita dah tentukanlah semua bidang sekolah ini akan mencapai kualiti yang tertinggi supaya ia akan menjadi salah satu sekolah yang contoh kepada sekolah-sekolah lain dan akan membangunkan
kemanjarian murid di sekolah ini. Terima kasih Tuan. Soalan kedua yang ingin saya ajukan adalah bagaimanakah Tuan melibatkan komuniti untuk meningkatkan kualiti pendidikan di sekolah ini? Komuniti yang akan kita terus fokuskan ialah tentunya Persatuan Ibu Bapa dan Guru dan lembaga pengelola sekolah. Jadi dari segi Persatuan Ibu Bapa ataupun PIBG, mereka sangat membantu dalam aktiviti-aktiviti yang kita rancang dalam sekolah. Jadi dalam beberapa aktiviti yang kita anjurkan di sekolah ini, pihak PIBG dan komuniti terutamanya ibu bapa terlibat dalam program-program yang telah dianjurkan oleh pihak sekolah. Jadi dari segi itu memang kita dah wujudkan satu hubungan yang baik antara komuniti dan mereka sangat membantu terutama ibu bapa dalam urusan sekolah. Dan ada juga ibu bapa yang mempunyai kepakaran terutamanya boleh melatih murid-murid dalam berbagai bidang. Jadi kita gunakan kepakaran mereka untuk membantu sekolah. Jadi pihak komuniti memang banyak membantulah untuk pembangunan sekolah dan dari segi kewangan juga mereka telah memberi banyak sumbangan untuk kita jalankan berbagai aktiviti di sekolah. Baiklah Tuan, terima kasih atas jawaban anda. Terima kasih. பாலர் பள்ளி பட்டமளிப்பு விழா இன்று காலை பள்ளி மண்டபத்தில் சிறப்பாக நடந்தேறியது. STS பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்தோருடன் கருத்து பரிமாற்றம். நம் செய்தியாளர்கள் சகோதரி அகல்யா மற்றும் சகோதரி கஷ்வினி அவர்களுடன் இணைப்பு. வணக்கம் ஐயா, உங்கள் அறிமுகம். வணக்கம், என் பேர் துருமான். நான் இந்த பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர். இப்பொழுது என்னுடைய பேத்தி இந்த பள்ளியில் படிக்கிறார். அவளை தெரிவித்து நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு கேட்க போகிற கேள்வி, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது வருடந்தோறும் நடக்கின்ற நிகழ்ச்சி. அதாவது பரிசீலிப்புழா பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. இது தொடர்ந்து நடக்க வேண்டும். இதன்படி மாணவர்களை நாம் மேலும் ஊக்குவிக்கலாம். அவர்களுக்கு குறைவான புள்ளிகள் எடுத்திருந்தாலோ அடுத்த முறை மேலும் அதிகமான புள்ளிகள் எடுத்து இன்னும் நிறைய வெற்றிகள் பெற அவர்களுக்கு இது ஊக்குவிப்பார்கள். அதனால் இதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். உங்கள் கருத்துக்கு நன்றி ஐயா. வணக்கம், உங்கள் பெயர் என்ன? வணக்கம், என் பேர் கருமாரி. நான் உங்களுக்கு கேட்க போகிற கேள்வி, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த நிகழ்ச்சியை பற்றி என் கருத்து என்னன்னா, நான் ரொம்ப என்ன சொல்றது, சந்தோஷமான ஒரு இதில் தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா என்னோட 2 பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க, தர்ஷனா மற்றும் லக்ஷ்மி. அவங்க வந்துட்டு லக்ஷ்மி வந்து இன்னைக்கு ஒரு 3 பரிசு இல்லை 2 பரிசு வாங்குறதா சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து எல்லாத்துலேயும் ஃபுல் டிபி எடுத்திருக்காரு. இன்னொன்று வந்து எல்லா பாடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று கோகோலையும் A வாங்கியிருக்காரு. அதுக்கான பரிசு இன்னைக்கு அவர் வாங்குவார். தர்ஷனாவும் அப்படிதான், கோகோலையும் A வாங்கியிருக்காங்க. பாடம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பரிசு இன்னைக்கு அவங்க வாங்க வராங்க. இது வாங்குறது இல்லாமல் இது அவங்களுக்கான முயற்சிக்கான பலன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கான வெற்றிக்கான பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியும் இதுதான். அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் அது சந்தோஷம். உங்கள் கருத்துக்கு நன்றி. 6 ஆண்டுகள் ஆரம்ப நிலை பள்ளியில் தங்களது கல்வியை மேற்கொண்டு இடைநிலை பள்ளிக்கு செல்லவிருக்கும் மாணவர்களுடன் கருத்து பகிர்வு. Everyone and welcome to TPSS SCKT Jalan Seram. I'm Kashmir Kumaran, member of TPSS, who is going to interview my dear friend Havinash. Can you please introduce yourself? Good morning everyone. My name is Avinash Subramaniam and I'm 12 years old. I study in 6 Pavalam. Thank you. The first question I would like to ask is, what is your greatest achievements studying 6 years in this school? In my 6 years in school, I have won in plenty of curriculum and co-curriculum competitions, but I'm going to talk about little of it. My best curriculum win is winning 3rd place in national level Emos mathematics competition. I also have won 2nd place in district level co-curriculum competition. My best co-curriculum win is winning 1st place in state level hockey competition. I also have won 3rd place in district level chess competition where I represented to state level. Last but not least, I also have participated in international level taekwondo competition. Wow, that's amazing. Now, what facilities in the school help
with your achievements? Well, there's a lot of facilities in our school. First one is the smart board, where I normally play chess games. My hockey coach normally brings me and my friends to the computer lab to watch some hockey matches. During my free time, I will go to the library to read some books for the Tokonilam competition. I've read a lot of books, but I chose the best one for the Tokonilam competition. Wow, that's amazing. Thank you for your answers. Thank you, Kashini. Agalyawana Premanan, member from TVPSS, who is going to interview my dear friend Padmeswaran. Before we start our interview, can you please introduce yourself to the audience? Sure. Hi everyone, my name is Padmeswaran Raman. I'm 12 years old. I'm studying at Chispavalam. Thank you. The question I'm willing to ask you is, what values have you learned in this school and you feel very important for your success? Oh, I have a lot of values I learned in this school. Firstly, KRMJ program because it's helped me to make a disciplined and good student. Secondly, reduced voice volume, which is RVV program. It controls students' voice volume and it make me to focus all school programs to obtain knowledge. Thank you. Oh, that's so great. Thank you for your feedback. நான் தமிழினி சரவணன். இன்று நாம் சகோதரர் புகழேந்தி அவர்களுடன் நேர்காணல் செய்யவிருக்கிறோம். வணக்கம் புகழேந்தி அண்ணா. வணக்கம் தமிழி. இதுவரை நீங்கள் மேற்கொண்ட புறப்பாட நடவடிக்கைகள் எவ்வாறு உங்களை இடைநிலை பள்ளியில் சிறக்க வைக்க உதவும்? முதல்ல நான் நிறைய போட்டி போனாலே எனக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிச்சு. அப்புறம் நான் டிசிப்ளின் வந்துச்சு. அப்புறம் நான் இங்கே வந்து நிறையா ஸ்கில்ஸ் தேடினேன். இந்த ஸ்கில்ஸ் எடுத்து அப்படியே முன்னங்க ஸ்கூலில் போட்டால் நான் இன்னும் நிறைய சிறப்பாக செய்வேன். அப்புறம் இந்த ஸ்கில் வச்சு நான் பிடிஎஸ் கேம்பாகவும் நல்லா எடுப்பேன். சிறப்பு. உங்கள் பதிலுக்கு மிக்க நன்றி. 2023 மற்றும் 2024 ஆண்டின் கல்வி தவணையின் சிறு தொகுப்புடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் SDS நியூஸின் தமிழினி சரவணன்.